திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு 3ஆம் தந்திரம், சரீர சித்தி உபாயம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை சொல்ற மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய குணங்களை மாத்திக்கிறது, நமக்குள்ள சக்தி எங்க இருக்கு, குண்டலினினா என்ன, தலைக்கு மேல தாமரைப்பூ இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அதுவும் நல்லா நமக்கு ஆர்வமா இருந்தது. ஏன்னா கற்பனையாவே நிறைய விஷயங்கள் படித்தோம். இனி வர தலைப்பு வந்து சரீர சித்தி உபாயம். சரீரம் அப்படின்னா இந்த உடல். நம்மளால தொட்டு உணர முடியும், பார்த்து உணர முடியும். நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கூடயே வந்த உடல். அதனால நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு பொருளை பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்படிங்கும்போது இது இன்னும் நமக்கு நல்லா ஆர்வமாவும் இருக்கும். இந்த உடலை பத்தி நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். சரீர சித்தி அப்படின்னா, இப்ப நாடி சுத்தி அப்படின்னா, அந்த நாடிய ஃபுல்லா சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி சரீர சித்தி அப்படிங்கிறது இந்த உடலையே முழுவதுமா எப்படி பார்த்துக்கிறது, இந்த உடலை அழியாத உடலா எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு இப்பதான் இந்த உடலை பத்தி சொல்லப் போறாங்க. உபாயம் அப்படின்னா, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன விஷயங்கள் செய்தா இந்த உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இது இப்ப நெறைய நமக்கு நமக்கு நெறைய விஷயங்கள் தெரியுது. இந்த மொபைல் வந்ததுக்கு அப்புறம் தினமும் இந்த உடல பத்தி நெறைய மெசேஜ் வருது. இந்த உடம்ப எப்படி பார்த்துக்கலாம், எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு நெறைய வருது. இருந்தாலும் திருமூலர் வந்து இந்த உடலை எப்படி பார்க்கிறாரு, அவர் எப்படி சொல்லப் போறாரு அப்படிங்கிறத தான் இந்த தலைப்புல நாம பார்க்க போறோம். அது மாதிரி நம்ம கடவுள் வந்து ஒருவர் தான் இருக்காரு. எப்படி வந்து 6 பல இடங்கள்ல தோன்றுனாலும் கடைசியா அது போய் கடல்ல கலக்குதோ, அதே மாதிரி இறைவன் வந்து ஒருவர் தான். அவர அடையக்கூடிய பாதைகள் தான் வேற அப்படின்னு பார்த்தோம். அது மதமா இருந்தாலும் சரி, பல மதங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அடுத்து இன்னும் நம்ம நல்லா விளக்கமா பார்த்தா, இந்த இந்து மதத்துக்குள்ளேயே பல கிளைகள் இருக்கு. அதுலயும் நம்ம வேதாந்தம், சித்தாந்தம் அப்படின்னு மிக முக்கியமான 2 பிரிவுகளா இருக்கு. அடுத்து அந்த வேதாந்தத்துக்குள்ள போனோம்னாலும், அதுலயும் துவைத்தம், அத்வைதம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயும் நெறைய பிரிவுகள் இருக்கு. இந்த சைவ சித்தாந்தத்துக்குள்ள போனாலும், வீர சமயம், சைவம், காஷ்மீரி சைவம்னு சைவத்துக்குள்ளேயும் நெறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்போ ஒரு ஒரே ஒரு விஷயம் தான். இறைவன் ஒருவர் தான் அப்படின்னா, அவர போய் நாம் அடையிறதுக்கு பல பல பேர் பலவிதமா இத உணர்ந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது திருமூலர் சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தம். இதுல உடல வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். நம்ம ஔவையார், திருவள்ளுவர் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான கருத்து தான். உடல ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் சைவ சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய முப்பொருள் உண்மை அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த உடல், இந்த உலகம், இறைவன் 3யும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா, ஔவையார் சொல்றாங்க இல்லையா? "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது." அப்ப அந்த மானிடராய் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த உடல சொல்றாங்க. இந்த உடல் கிடைக்கிறது தான் மிகப்பெரிய அ ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் இந்த உடல் கிடைத்திருக்கோ, அவங்க அந்த உடல பயன்படுத்தி இறைவன அடைய முடியும். அப்போ உடல் இருந்தா தான் இறைவன அடைய முடியும். அப்படிங்கிறத தான் ஔவையாரும் சொல்றாங்க, திருவள்ளுவரும் சொல்றாங்க. அதே விதத்துல தான் திருமூலரும் உடம்பு இல்லாம நம்மளால இந்த உயிர பாதுகாக்க முடியாது. உடல் இல்லாம நம்ம இறைவனையும் அடைய முடியாது. அப்போ உடல் எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. வேதாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, நம்ம வேதம்னு சொன்ன உடனே 4 வேதங்கள் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் இந்த 4 வேதங்கள தான் சொல்லுவோம். வேதம் அப்படிங்கிறது ஒரு நாதம், ஒரு ஒலி. அந்த ஒலி மூலமா நம்மள நாமே மாற்றக்கூடியது அதுதான் வேதம். அப்போ ஒரு அறிவு நமக்கு வந்து சில நூல்கள் மூலமா, அத கேட்கிறது மூலமா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவு மூலமா நம்ம இறைவன போய் அடையிறது. அப்ப அந்த 4 வேதங்கள் மட்டும் தான் வேதம் அப்படின்னு கிடையாது. எல்லா மதத்திலயும்
நூல்கள் இருக்கும். அது எல்லாமே அந்த மதத்துக்கான வேத நூல்கள் தான். அப்படி பார்க்கும்போது, நம்ம சித்தாந்தம் எப்படி இருக்குன்னா, இந்த புக்க வச்சு நம்ம படிக்கிறது மூலமாவோ, இப்ப இந்த திருமந்திரமே இது வந்து ஒரு வேதம். இதுல எழுதியிருக்கிறத நாம படிக்கிறோம் அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அந்த வேதாந்த அறிவு தான். ஆ திருமூலர் சொல்றத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்குவோம். அது மூலமா நமக்கு ஒரு அறிவு வந்து, அது மூலமா நம்ம உணர்றது வேதாந்தம், அந்த அறிவு. சித்தாந்த அறிவு அப்படிங்கிறது, நம்ம இந்த வேதம் உள்ள போயி, நம்மளுடைய சிந்தனைய தூண்டி, நம்மளுடைய ச தனிப்பட்ட அந்த சிந்தையில புரிந்து, அது மூலமா நமக்கு அடையக்கூடிய அந்த முடிவு தான் வந்து சித்தாந்தம். அந்தம் அப்படின்னா முடிவு. சித்தாந்தம் அப்படின்னா, சித்தத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு தான் சித்தாந்தம். அது முடிவான முடிவு. அப்ப இந்த சித்தாந்த அறிவு தான் மெய் அறிவு. ஏன்னா, இந்த வேத அறிவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த நூல்கள் மூலமா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா, இந்த சித்தாந்த அறிவு வந்து கடைசியா நம்ம சித்தத்தினால பெறக்கூடிய அறிவு, அது வந்து மாறாது. அதுதான் மெய்ப்பொருள். அதுதான் இறைவனை அடையக்கூடிய அந்த உண்மையான பொருள். அப்ப அந்த மெய்ப்பொருள அடையிறதுக்கு திருமூலர் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்த அறிவும் ரொம்ப முக்கியம். உடல் எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி சித்தாந்தப்படி உடல அவர் எப்படி சொல்றாரு, பார்த்துக்க சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வேதாந்தத்துல எப்படின்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட தத்துவங்களுக்கு அப்புறம் இந்த உடல் மாயை, உடலை விட்டுட்டு நம்ம இறைவன்ட்ட போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உடல் பெருசா தெரியாது. ஆனா நம்ம சைவ சித்தாந்தத்துல தான் உடலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் குடுத்திருப்பாங்க. அதற்கான தலைப்பு தான் இந்த அடுத்து வரக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாமே. இந்த உடல ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து பார்க்குறாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் பாடல் 724வது பாடல் நமக்கு நல்லா பிரசித்தி பெற்ற பாடல். நெறைய பேர் இதுக்கு வந்து விளக்கம் சொல்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சிறந்த பாடல். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த பாடல்ல அதிகமான சொற்கள் வந்து ஊல தொடங்கக்கூடிய சொற்களா தான் இருக்கு. உடம்பார், உயிரார், உடம்பை, உபாயம், உடம்பை, உயிர் வளர்த்தேன் இது எல்லாமே. இப்ப அடுத்த பாடல் 725வது பாடல். அதுவும் இந்த உடல பத்தின அதிகமான பேர் புரிந்து வியந்த பாடல். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினுக்கு உள்ளே உறுபொருள் கண்டேன். உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இதுலயும் பார்த்தோம்னா அந்த சொற்கள் தான் அதிகம். உடம்பினை, உள்ளே, உறுபொருள், உடம்பிலே, உத்தமன். அந்த ஊல வரக்கூடிய சொற்கள் தான் இந்த 2லயுமே அதிகமா இருக்கு. அப்ப அந்த அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்துக்கே நமக்கு ஏதோ சிறப்பு இருக்கு. அதனால தான் உடம்பு, உயிர், உடன் இது எல்லாமே வந்து அந்த ஊல தொடங்கக்கூடிய இதா இருக்கு. இப்போ ஊக்கு என்ன பொருள்? நம்ம பிள்ளையார் சுழி அப்படிங்கிறதும் அந்த அதுல இருந்து தான் போடுவோம். ஓம் அப்படிங்கிறத பிரித்தாலும் அதுக்குள்ள ஆ, உ, இம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த ஊக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அப்படிங்கிறது உற்பத்தி, ஒரு விஷயத்த துவக்குது. அ பிறப்பு அப்படிங்கிறது ஆனா, அ இம் அப்படிங்கிறது முடிவு. நம்மளுடைய இறப்பு வந்து இம். அப்போ ஒரு விஷயம் பிறந்து அது இறக்குது. ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிக்கிறோம் அது முடியிறது இம். அப்ப 2க்கும் நடுவுல இருக்கு இல்லையா? அதுதான் அதாவது பிறப்புக்கும், இறப்புக்கும் நடுவுல இருக்கிறது தான் ஒரு விஷயத்த நம்ம ஆரம்பிச்சு முடிக்கிறோம்னா, அதுக்கு நடுவுல அதை எந்த அளவுக்கு நம்ம காக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து அப்ப அப்படிங்கிறது காத்தல குறிக்கக்கூடியது. அப்ப அந்த உடம்பு, உயிர் இது எல்லாமே நம்ம காக்க வேண்டிய இது. அத சொல்ற மாதிரி அந்த இருக்கும். நம்ம பிள்ளையார் சுழி அப்படின்னு நம்ம போடும்போதும், வடிவத்துல போடுவோம். வந்து ஒரு வட்டம் போட்டு கீழ ஒரு கோடு போடுவோம்.
அந்த வட்டம் அப்படிங்கிறது அந்த உருண்டை, உருளுது, உலகம் எல்லாமே அந்த வட்ட வடிவத்துல இருக்கும். அது அந்த வட்டமா இருக்கிற வரை அது வந்து காத்துக்கிட்டு இருக்கும். அடுத்து அந்த கீழ இருக்கிற கோடு வந்து அத இயக்கக்கூடியது. அப்ப அந்த அந்த வட்டம் தான் வந்து நாதம் அப்படின்னா, அதுல கீழ நாம போடக்கூடிய அந்த கோடு தான் வந்து விந்து. அந்த நாதமும், விந்துவும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை இயக்குது, உலகத்தை காக்குது அப்படிங்கிற அந்த குறியீடு தான் வந்து உ. இப்ப பாடல் பார்க்கலாம். முதல் பாடல். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த இடத்துல உடம்பார் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம யார ஆர் விகுதி சேர்த்து சொல்வோம்? பாடுபவர், ஆடுவார், இங்க வந்திருக்கிறவங்க ஓடுவார் அப்படின்னு நான் இன்னொரு நபர நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த ஆர் சேர்த்து வந்து சொல்வோம். இப்ப திருமூலர் நம்மளுடைய உடல பத்தி தான் சொல்றாங்க. இப்போ உடம்பால் அழியில் அப்படி சொல்லல. இந்த உடம்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்படி ந நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை குடுத்து அவங்கள பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த உடம்பையும் என்னுடைய உடம்பு தான் அப்படின்னாலும், அதுவும் எனக்கு ஒரு நண்பர் போல அந்த எப்படி என்னுடைய கூட இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு மதிப்பு, மரியாதை குடுத்து வச்சிருக்கனோ, அதே மாதிரி என்னுடைய உடலுக்கான மதிப்ப நான் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உடம்பார். என்னுடைய உடம்பார். அழியில் அவர் வந்து அழிந்து போனால், என்னுடைய உடம்பார் அழிந்து போய்விட்டார்னா, உயிரார் அழிவர். அப்ப என்னுடைய உயிரும் போய்விடும். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும். உடம்பு இல்லைன்னா உயிர் இருக்காது. உடம்பார் அழிந்தார்னா உயிராரும் அழிந்துருவார். அப்ப நம்ம வந்து இவ்வளவு நாள் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். உயிர் தான் பெருசுன்னு. ஆனா இந்த இடத்துல உடம்பார் உயிரார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2மே முக்கியம். இந்த உடல் இல்லாம உயிர் கிடையாது. அதுதான் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மெய்ஞானம் அப்படின்னா, மெய் அப்படிங்கிறதும் இந்த உடல் தான். இறைவனும் மெய்ப்பொருள் தான். அப்ப இந்த உடல் வேற, இறைவன் வேற இல்ல. இந்த உடல் இருக்கிற வர தான் அந்த மெய்ப்பொருளும் நம்ம கூட இருக்க போது. அப்ப அந்த மெய்ஞானம் அப்படின்னா, அந்த முழு முதறான இறைவன பற்றிய ஞானம். அ அந்த அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் தான் அந்த மெய்ஞானத்த வந்து நம்மளால உணர முடியும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அந்த மெய்ஞானத்த நம்ம எப்ப போய் அடைய விடாம நம்ம அ தடுக்கப்படுறோம் அப்படின்னா, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. இந்த உடம்ப நாம எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், இந்த உடல நாம எப்படியெல்லாம் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற உபாயம், அந்த அந்த அதற்கான வழியை, என்ன முறையில இந்த உடல பார்த்துக்கணும் அப்படிங்கிறத அறிந்தே, அதை தெரிந்தவர்கள் உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அவங்களால மட்டும்தான் இந்த உடல வளர்க்கிறது மூலமா அந்த உயிரையும் வளர்க்க முடியும். அப்ப இப்ப திருமூலர் வந்து 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆண்டுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னா, 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அப்ப 3000 ஆண்டுகள் அவருடைய உடலையும் அவர் பாதுகாத்துட்டு இருக்காரு. அப்பதான் உயிரையும் அவரால பாதுகாக்க முடியுது. அத்தனை ஆண்டுகள் அவரால வாழ முடியுது. அப்ப அந்த உடம்பு இல்லாம அந்த உயிரை வளர்க்க முடியாது. உடல் முக்கியம் அப்படிங்கிறத தான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். இந்த உடம்பானது எப்ப அழிகிறதோ, அப்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய உயிரானதும் அழிந்துவிடும். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அவ்வாறு நம்மளுடைய உடலும் உயிரும் அழிந்த பிறகு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மெய்ஞானமாகிய முழுமுதற் கடவுளை நம்மளால் சேர முடியாது. அவருடைய திருவடியை பற்ற முடியாது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. அப்ப இந்த உடலை நாம எப்படி பாதுகாக்க வேண்டும், எந்த வழியில் இதை சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறியவில்லை என்றால், அதை அறிந்தால் மட்டுமே உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அ அந்த முறை மூலமாக தான் இந்த உடலை நான் பேணிப் பாதுகாத்து, அதுல இருக்கக்கூடிய உயிரையும் காத்து வளர்த்தேன். அடுத்த பாடல்.
725வது பாடல். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். அம் இழுக்கு அப்படின்னா, இது எதுக்கு? இது ஒரு தேவையில்லாத தடை. இது நம்ம இந்த இந்த உடல் இருக்கிறனால தானே நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் வருது, தேவையில்லாத செயல்கள் செய்றோம். அப்ப இந்த உடம்பே இல்லைன்னா, நமக்கு இந்த கண், காது, மூக்கு இதெல்லாம் இருக்காது. அப்ப நமக்கு மனம்னு ஒண்ணு இருக்காது. அப்ப நம்ம இறைவன அடைஞ்சிரலாம் அப்படின்னு ஏதோ நெறையா நம்ம தப்பு கணக்கெல்லாம் போடுறோம் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன். இந்த உடம்போட மகிமை தெரியாத வரைக்கும் இந்த உடல் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இது இருக்கிறது தான் நமக்கு தடையா இருக்கு. இறைவன அடைய விடாத ஒரு குற்றமா இந்த உடலை நினைத்து இருந்தேன். உடம்பினுக்குள்ளே உறுபொருள் கண்டேன். இந்த இந்த உடலுக்கு உள்ள இந்த உடம்பினுக்கு உள்ளே உறுபொருள் உரு அப்படின்னா உறுதியான ஆ எக்காரணத்தினாலும் அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு உறுதியான பொருளை கண்டேன். அவர் வந்து பார்க்கிறாரு. எங்க பார்க்கிறாரு? இந்த உடம்பினுக்குள்ள தான் அந்த உறுதியான பொருளை பார்த்தேன். உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. இந்த உடம்புக்குள்ள தான் உத்தமன். உத்தமன்னா அ நண்பனை விடவும் மேலானவன், கணவனை விடவும் மேலானவன். எந்த காரணத்துக் கொண்டும் நம்மள பிரியாம இருக்கக்கூடியவர் தான் உத்தமன். அப்பேற்பட்ட உத்தமனை அவரே வந்து நமக்குள்ள எப்படி இருக்காராம்? கோவில் கொண்டான் என்று. கோவிலுக்கும், ஆலயத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, இந்த உடல் முழுவதும் ஆலயம். இப்ப நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு போறோம். ஆனா, எத நம்ம மனசுல கோயில் நெனைப்போம்னா, எந்த இடத்துல கடவுள் இருக்காரோ, அந்த சின்ன அந்த கர்ப்ப கிரகம்னு சொல்றோம் இல்லையா? அது மட்டும் தான் கோவில். அந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய மத்த பிரகாரங்கள் எல்லாம் சேர்ந்தது வந்து ஆலயம். அதே மாதிரி தான் இந்த உடல் முழுவதும் ஆலயம். நம்மளுடைய கை, கால், கண்ணு எல்லாமே வந்து ஆலயம். ஆனா ஒரே ஒரு இடத்துல தான் இறைவன் வந்து உள்ள வீற்று இருக்கிறார். அந்த இடத்த தான் கோவில் அப்படின்னு சொல்றோம். கோ அப்படின்னா அரசன், இல் அப்படின்னா இல்லம். அரசன் குடியிருக்கக்கூடிய இல்லம் தான் கோவில். நமக்கு யார் அரசன்? நம்மள ஆட்சி செய்யக்கூடிய பதிதான் அரசன். அவர் இருக்கக்கூடிய அந்த வீடு, நம்ம உடலுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல தான் இருக்காரு. கோவில் கொண்டான். அதுக்குள்ள அவன் வந்து இருக்கிறான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த கோவிலுக்குள்ள தான் அவர் இருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு இந்த உடலை இந்த ஆலயத்தை நாம பாத்துக்கிறோம். இந்த ஆலயம் இருக்கிற வரை தான் அந்த கோயிலுக்குள்ள அவர் இருப்பாரு. இந்த ஆலயம் போயிருச்சு அப்படின்னா அந்த கோவிலும் போயிரும், அந்த இறைவனும் போயிருவாரு. அப்ப அது புரிஞ்ச பிறகு இந்த ஆலயத்தை நான் வந்து சுத்தமா வச்சுக்கிறேன். அப்ப நம்ம உடலை எப்படி இப்ப நம்ம சிலர் வந்து விரதம் இருக்கிறது, நிறைய எதேதோலாம் செய்றோம். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நாம உணர்ந்து செய்றது. அதுதான் வந்து உடம்பினை பாதுகாக்கிறது. திரும்ப பார்க்கலாம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். இந்த உடம்பானது தேவையில்லாத ஒரு குற்றமான பொருள் என்று நினைத்து பல காலம் இருந்தேன். உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். இந்த உடம்பினுக்குள்ளே உறுதியான ஒரு மெய்ப்பொருளை கண்டேன். உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. அந்த உருப்பொருள்தான் உத்தமன் என்றும் என்னை விட்டு விலகாமல் இருக்கக்கூடியவன். அவன் இருக்கக்கூடிய கோவிலும் எனக்குள்ளே இருக்கிறது என்பதை உணர்ந்தேன். உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடலை நான் இருந்து பாதுகாத்து வருகின்றேன். இப்ப 2 பாடல்களுமே உடம்பை பற்றிய பாடல். எனக்கு தெரிந்தவரை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஆனா எங்க அண்ணன் வந்து இன்னும் ஆழமான விளக்கம் சொன்னாங்க. அத எங்க அண்ணனே வந்து சொல்லட்டும். நான் இதோட என்னுடைய விளக்கத்த நிப்பாட்டிக்கிறேன். என்ன பிரியா? என்ன என்கிட்ட திருப்பி விட்டு போயிட்ட? எல்லாமே கிளியரா தான் சொன்னேன். நல்லா ஆல்மோஸ்ட் ம். லைக் ஹாஃப் அன் ஹவருக்கு நல்லா இருந்துச்சு ஃப்ளோ. ம். ஆமா. ம். நல்லா
ஆமா. பாடலே எப்படி எல்லாருக்கும் புரியிற ஆரம்பிக்குதுன்றீங்க? மாதிரி விளக்கமா இருந்தது. ஆமா. ஏன்னா, இத வந்து நம்ம நெறைய தடவ திரும்ப திரும்ப கேட்டுருப்பாங்க. ஆமா. திருமந்திரத்திலருந்து என்னத்தையா சொல்லு அப்டின்னாலே, ஆமா இதத்தான் சொல்லுவாங்க. ம். ஆமா. அதே மாரி நீ ஆரம்பிச்சதும் நல்லா இருந்தது. இதான் சித்தாந்தத்துக்கும், வேதாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ம் டிஃபரன்ஸ். இல்ல அப்டின்னா, அதுக்குரிய குணங்கள் அப்டின்னு பார்த்தா, சித்தாந்தம் அப்டின்றது இந்த உடலையும், உயிரையும் பிரிக்க முடியாம பிணைச்சு பாச கயித்தால கட்டிட்டான். சொல்லுவோம் இல்லையா? "வலி உயிர் போது" அப்டின்ட்டு. அந்த வலி உடலுக்கு தான் வருது. ஆனா, அத அனுபவிக்கிறது, அத பார்க்கிறது, அத கவனிக்கிறது யாருன்னா உயிர் தான். உயிர் செவனேன்னு இருப்பான். ஆனா, எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருப்பான். இல்லையா? அது மாரி தான் வந்து நம்ப உடம்புல வலி, சந்தோஷம் இது எல்லாத்தையுமே வந்து உயிர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால வந்து இத 2யும் நம்ம பிரிக்க முடியாது. அப்படின்றத அவர் ரொம்ப தெளிவாவே 724ல சொல்லிட்டாரு. ஆனா நீங்க வந்து இப்படி 725 நீங்க படிச்சுட்டு 725 படிச்சா அது கோர்வையா அது புரியும். அதாவது வந்து உடம்ப வந்து இத ஒரு இழுக்கு, இது ஒரு சுமை அப்படின்ட்டு ஒரு அலட்சியமா இருந்தாராம். ஆனா உள்ள வந்து ஒரு பொருள் கண்டாராம். உறுதிகள் இருக்கு. மெய்ப்பொருள்னு சொல்லியிருக்காரு. பல விதமா சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல ஒரு பொருள், உறுதியா ஒரு பொருள் அத கண்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது கோயில். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உடல் போயிடுச்சுன்னா, அந்த உயிரும் போயிடும். ம். அப்ப வந்து இந்த ஒரு பொருள் அப்படின்றத அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு இல்லையா? உடம்ப வந்து பாதுகாக்கணும், வளர்க்கணும். ஒரு செடிய எப்படி வளர்க்குறது? இல்லையா? 24 மணி நேரம் அந்த செடிக்கு வந்து நீங்க லைட்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா, செடி வந்து பூ காய் காய்க்காது. அளவுக்கு மீறி சோத்த போட்டீங்கன்னா, தண்ணியா ஊத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, வேர் அழியும். இல்லையா? அப்ப வந்து அந்த உயிரையும், உடம்பையும் எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்றது. ம். ஆமா. ம் இந்த வள்ளலார் இதுல எவ்வளோ நேரம் பிரியா இருக்கு? பேசலாமா? பேசலாம். நான் இப்பதான் பேசலாம் மணி இல்லையா? இன்னும் 7:40 கொஞ்ச ஆகுது. நேரம். ரைட். அது ஒரு விளக்கு எரியுது. அந்த விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கிற வரைக்கும், அ அதுல ஜோதி இருக்கிற வரைக்கும் அந்த விளக்கு இருக்கு இல்லையா? ம். அப்ப வந்து அந்த ஜோதி எரிஞ்சுகிட்டு அதுதான் ஜோதி. உள்ள இருக்கக்கூடிய சிவன். அந்த விளக்கு தான் அந்த உடல். ஆனா, அப்பப்ப போய் நீங்க பார்த்து நெய்ய ஊத்தி, அந்த திரிய கொஞ்சம் லைட்டா இடத்துக்கு கரெக்ட்டா வச்சு, இந்த பக்கமும் போகாம, அந்த பக்கமும் போகாம திரிய மட்டும் ஏன்னா திரிய தான் நம்ம வச்சிருக்கோமே! சுருட்டி, சுருட்டி உள்ள இருக்கே! 2 நாளுக்குள்ள எரியுமே! ஆனா நெய்ய மட்டும் அப்பப்ப ஊத்திக்கிட்டு, வந்து பார்த்து, அத நடுவுல கரெக்ட்டா வச்சு, அந்த மூக்கு நுனியில நடுவுல வச்சுக்கிட்டு அப்புறம் போயிட்டு, அப்புறம் இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து திரும்பவும் கொஞ்சம் நெய் ஊத்திட்டே இருந்தோம்னா, நம்ம அந்த ஜோதி இருக்கிற வரைக்கும் அந்த விளக்க தூக்கி போட மாட்டோம் இல்லையா? அது மாரி தான் நம்மளுடைய இந்த திருமந்திரம் சொல்லக்கூடிய பயிற்சி அதுதான். தலையில இருந்தே அமிர்தம் சுரக்குது. ஆமா. இருந்துகிட்டே இருக்கவர் இந்த சிவலிங்கம் அப்படி இருந்துகிட்டே ஜோதி இருந்துகிட்டே இருக்கும். அதுவரைக்கும் இந்த உடம்புக்கு மதிப்பு இருக்கு.
எப்ப அங்க ஜோதி முடிஞ்சிச்சோ அப்புறம் அவ்வளவுதான். விளக்க தூக்கி குப்பையில போட்டுருவாங்க காலையில. காஞ்சு போன பூவோட விளக்கும் குப்பையில இருக்கும். புரியுதுங்களா? ம். அப்ப அதுதான் வந்து அந்த வித்தை. அதை எப்படி இந்த உடம்ப வந்து நம்மளால வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படின்ற இந்த வித்தை. ம், அதுதான் இங்க மந்திரமா சொல்லப்பட்டிருக்கு. ம், ஆமா. வேற என்ன பிரியா சொல்லலாம்? ம், ஆமா. இதுல நம்ம பயிற்சி நம்ம சுத்தமன் பண்ணக்கூடியது. அஹ், ஆமா, நம்ம பயிற்சி பண்ணக்கூடியது. அப்புறம் நம்ம பிராணாயாமம் பண்ணக்கூடியது. அப்புறம் நீங்க உணவு கட்டுப்பாட்டோட இருக்கிறது. இந்த மாதிரி எல்லாமே இதுக்குரியதுதான். நம்ம வந்து எப்படி இந்த உடலை வந்து இது பண்ணணும் அப்படின்றது தான். ம். நம்ம கடைசி வாழ்ந்த சித்தர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளலார் தான் வந்து கடைசியா நம்ம கூட இருந்த சித்தர்னு சொல்லலாம். நம்ம கூட பேசிக்கிட்டு நம்மளுடைய இதை புரிஞ்சுக்கிட்டு ம், ம், அதுக்கு ஏத்த மாதிரி அறிவுரை சொன்னவங்க தான் வள்ளலார். ம், ஆமா. அதாவது சொன்னதே பசித்திரு அப்படின்ட்டு. ம் இந்த உடலை வந்து நீங்க நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னா அவர் சொன்ன இதே பசித்திரு. பசித்திரு அப்படின்னா சாப்பிடாதுன்னு சொல்லல. புரியுதுங்களா? பசித்து இரு, சாப்பிடு, ஆனா எப்பயுமே பசியோடு இரு. ம் இதுதான் வள்ளலார் சொல்லக்கூடிய மந்திரம். ம் எதுக்கான மந்திரம்? இந்த உடலை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. பலது சொல்லலாம். போங்க, ஜிம்முக்கு போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, காலையில பிரியா கிளாஸுக்கு போங்க, யோகா பண்ணுங்க, மூலிகை சாரை குடிங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த ஹெல்த் டேப்லெட் போட்டுக்குங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்ட்டு பல இது சொல்லலாம். ஆனா வள்ளலார் சொல்லக்கூடியது எப்பயுமே திரு திருவள்ளுவர் மாதிரி, ஔவையார் மாதிரி ஆணித்தனமா சொன்ன ஒரே இது பசித்து இரு. எப்பயுமே நல்லா சாப்பிட்டாலும் பசி அடிச்சிடாத. பசி அடிச்சுட்டா நீ தூங்க போற கொஞ்ச நேரம். பசி அடிச்சுட்டா உன் மைண்ட் கொஞ்ச நேரம் மந்தமா இருக்க போகுது. பசியை அடிச்சிடாத, பசித்திரு. அப்பப்ப பட்டினி போடு, அப்பப்ப பட்டினி போடு. ம். அன்னைக்கு ஏதோ ஒரு கிளாஸ்ல திருமந்திரம் இல்லை என்ன பிரியா, இன்னொரு கிளாஸ்ல தான் நிலாச்சோறு அப்படின்னு சொல்லி இருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து நிலாச்சோறு கொடுக்குற மாதிரி உனக்கும் நீ நிலாச்சோறு கொடு. நிலா நல்லா வளரும் பொழுது சோறு அதிகமா சாப்பிடு. ம் ஆமா. நிலா கம்மியாகும் போது, நிலாவே இல்லாத போது அந்த ஒரு நாளாவது நீ சுத்தமா சாப்பிடாம விரதம் இரு. நிலாச்சோறு. ம் நான் காலையில 8 மணிக்கு கரெக்டா பசிச்சிருங்க, கரெக்டா சாப்பிட்டுருவேன் அப்படின்னா அவனுக்கு வந்து பாடியில பிரச்சனை இருக்கு இல்லையா? பசிக்கும் பொழுது சாப்பிடு, பசித்து புசி. பசிக்கலையா 2 நாள் பசிக்கல, 2 நாள் சாப்பிடாத. ஏன் பசிக்கல? இன்னைக்கு ஏன் மாடு அசை போடல? மாடு அசை போடாது. சில நாள் சொல்லுவாங்களே, இன்னைக்கு மாடு அசை போடல அப்படின்பாங்க. இன்னைக்கு லட்சுமி அசை போடல. இன்னைக்கு ஏன் உனக்கு பசிக்கல? யோசி. சாப்பிடாத. பசிக்கலன்னா போய் அதுக்கு ஒரு கஷாயம் குடிச்சு பசியை உண்டு பண்றது. இந்த மிளகு டீ குடிச்சோம்னா நல்லா பசி எடுக்கும். பசியை உற்பத்தி பண்ண தேவையில்லை. பசியை காத்துக்கணும், பசியை காக்கணும், போற்றி பாதுகாக்கணும். உம் ஆமா. பசி இருக்கிற வரைக்கும் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். உம் அப்ப நான் வந்து அதாவது எளிமையா எல்லாருக்கும் சொல்றேன். நான் இப்ப எல்லாரும் பிரியா கிளாஸ் வர முடியாது. சொல்லலாம், நம்ம கபாலபதி பண்ணுங்க. அது நல்ல மணிப்பூர்வத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனா எல்லாராலையும் பண்ண முடியக்கூடியதுதான் பசித்து இரு. ம் ஆமா. அடிச்சிடாத.
ஆமா. ஆஹ், ரெண்டு ரெண்டு சப்பாத்தி போதும் அப்படின்ற நேரத்துல 4 சப்பாத்தி அடிச்சிட்டேன்னா பசி அடிச்சிட்ட. காலையில நீ கண்டிப்பா 6 மணிக்கு எந்திரிக்க மாட்ட. நீ பசித்து தூங்கு. 3 சப்பாத்தி சாப்பிடுற இடத்துல 2 சப்பாத்தி சாப்பிட்டு பசித்து தூங்கு. காலையில 5 மணிக்கு எந்திரிப்ப. பண்ணி பாருங்க. நான் வந்து சும்மா ஒரு தியரிக்காக பேசுறது இல்ல. இது உடலில் நடக்கக்கூடியத பேசுறேன் நான். அது நீங்களும் உங்களுக்கு புரியும். எப்பப்பெல்லாம் பசி அடிச்சு தூங்கிட்டீங்களோ நீங்க நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்க முடியாது. பசித்து இருக்கிற போது அவேர்னஸா இருக்க முடியும். பசித்தவன் தான் விழித்திருப்பான். ரெண்டாவது தான் விழித்திரு. அதை பத்தி நம்ம பேச போறது கிடையாது. பசித்திருப்பவன் விழித்திருப்பான், விழித்திருப்பவன் தனித்திருப்பான். சரிங்களா? அப்ப நம்ம வந்து பசித்திருக்க கத்துக்கணும். பிரியா, என்ன ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசலாமா? ம் பேசலாம். சரி, இந்த ஒரு பாயிண்ட் மட்டுமே பேசுவோம் பிரியா. ஏன்னா வந்து பல இது சொல்லலாம் இல்லையா? எல்லாம் திருவள்ளுவர் சொன்னதுதான். அது ஒரு ஒரு இதை நம்ம படிக்கிறோம், ஒரு இது பெரிய இது அப்படின்னாலே அகாரம், அந்த ஓர் எழுத்து மந்திரம் இல்லையா? ஔவையார் சொல்லியிருப்பாங்க இல்லையா இதுல அந்த ஓர் எழுத்து, முதல் எழுத்து. ஆமா, அந்த முதல் எழுத்து ஆவா இருக்கலாம், அகாரமா இருக்கலாம், இல்ல உகாரமா இருக்கலாம், இல்ல அகாரமும் உகாரமும் சேர்ந்த ஒகாரமா இருக்கலாம் இல்லையா? பிரியா சொன்னா இல்லையா அதுல சுருண்டு இருக்கிறது விந்து. அதுல ஒரு கோடு, அதான் கிடை. கிடையா இருக்கிறது தான் அந்த கோடு தான் கிடை. கிடைதான் விந்து. விந்து கிடையா இருக்கும், சிவன் கிடையா இருப்ப அப்படி இல்லையா? அப்ப அது ரெண்டும் சேர்ந்ததுதான் அகாரமும் உகாரமும் சேர்ந்ததுதான், நாதமும் விந்தும் சேர்ந்ததுதான் ஓங்காரம். அந்த ஓங்காரம் தான் ஓரெழுத்து மந்திரம். அது அகாரமா இருக்கலாம், உகாரமா இருக்கலாம், முதல் எழுத்தா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். அந்த எழுத்தை நீ பார்க்கலாம், அந்த எழுத்தை நீ கேட்கலாம். அதுக்குரிய அதை சொல்லுவதுதான் ஒரு புத்தகத்தின் பயன், ஒரு நூலின் பயனே அதான். அப்ப திருமந்திரமா அதான் சொல்ல போறாரு, இந்த நூல்ல அதான் சொல்ல போறாரு. அதுதான் ஒரு பொருள். உறுதியா அந்த பொருள் இருக்கு, அதை பார்க்கலாம் இல்லையா? கேட்க மட்டும் செஞ்சா அது உறுதியான பொருள் கிடையாது. அதை கேட்கவும் செய்யலாம், அதை பார்க்கவும் செய்யலாம். ஒரு பொருள் உறுதியா இருக்கு, உறுதியான பொருள் இல்லையா? அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த உடம்ப வந்து நான் எப்படி பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதிகமா தண்ணி ஊத்துனா செத்து போகும். எப்பயுமே இருட்டிலேயே வச்சிருந்தாலும் ஆமா, இந்த செடி செத்து போகும். 24 மணி நேரம் லைட்டு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இருந்தாலும் இந்த செடி செத்து போகும். அப்ப இதுக்கு எப்படி பண்றது? எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது? பசித்திரு. ஆமா, பல விதத்துல சொல்லலாம். ஆனா எல்லாத்துக்கும், பொதுமக்கள் எல்லாத்துக்கும் அவனுக்கு அவன் வேலை இருக்கும். அவன் போய் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் எதுக்கு வந்து திரிகோணாசனம் பண்ண போறான் இல்லையா? ஆனா அவனுக்கும் பசித்திரு. பசிச்சுக்கிட்டே இருந்தா நீ நல்லா வேலை பார்க்கலாம். பசித்திரு, உன்னுடைய ஆற்றல் அதிகரிக்கும். பசித்திரு. அதாவது நம்ம உடம்புல வந்து ரத்தம், சதை, ரத்தம், இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பகவான் இருப்பான். இப்ப ரத்தம் அப்படின்னா முருக பெருமான், அதுதான் ரத்தம் இல்லையா? ரத்தம் தான் பெரிய. அந்த ரத்தம் வந்து அஸ்ட்ராலஜில ரத்தம் வந்து எந்த பகவான்? செவ்வாய் கிரகம். செவ்வாய். செவ்வாய் தான் வந்து ஆமா ரத்தத்துக்கு. அப்ப ரத்தம் வந்து சிறப்பு கிடையாது சரியா? மாமிசம் என்ன பகவான்? என்னதுன்னா? மாமிசம், மசில். தசை. மசில்னா தான் தெரியுமா? சேட்டனா? சனி. சனி பகவான். சரியா? அப்ப மசிலும் உயர்ந்தது கிடையாது. சரி, மசிலும் உயர்ந்தது கிடையாது. அப்ப எதுதான் உயர்ந்தது? கொழுப்பு என்ன பகவான்? குரு பகவான்.
பாத்தீங்களா? கொழுப்புக்கு தான் குரு பகவான். ரத்தத்தை விட கொழுப்பு சிறந்தது, உயர்ந்தது. குரு தான் கோல்டு. கொழுப்பை கரைச்சிங்கன்னா கோல்டு மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? ம். சில பேர் வந்து கொழுப்பை மட்டும் கரைச்சி வைப்பாங்க, அப்படியே நெய் மாதிரி. ம். அப்படியே தக தகன்னு இருக்கும். நம்ம உடம்புலயும் கொழுப்பு அப்படின்றது மிக சிறந்த உயர்ந்த, அதுதான் மெடிசன். கொழுப்பு இப்ப உப்பு, இனிப்பு, இனிக்கின்ற உப்பு இல்லையா? உப்பு, உப்பு, உப்பு இல்லையா? பருப்பு, நீ என்ன பெரிய பருப்பா அப்படின்னா பருத்த உப்பு, பருப்பு. அது மாதிரிதான் கொழுத்த உப்பு, கொழுப்பு. ஃபேட்டு கிடையாது இல்லையா? ஒருத்தவங்களுக்கு கொழுப்பு நிறைய இருக்குன்னா அவங்களுக்கு குரு பகவானோட அருள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். சரியா? கொழுப்பு. சரியா? இந்த பசி அப்படின்ற இது வந்து ஒரு உணர்வு மட்டும் கிடையாது. அந்த பசி அப்படின்ற பொழுது உங்களுடைய மணிப்பூரகத்துல இருந்து ஒரு உஷ்ணம் ஒண்ணு, அதனாலதான் பசிய ஆத்தணும்ன்றோம். ஏன் பசிய ஆத்தணும்? பசின்றது ஒரு உணர்வு கிடையாது, அது ஒரு நெருப்பு. பசி என்பது ஒரு நெருப்பு. அந்த நெருப்பு மட்டும்தான் குரு பகவானை கரைக்க முடியும், அந்த கொழுப்பை கரைக்க முடியும். ஒரு மாட்டுக்கு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோய்க்கு மருந்து சாப்பிட முடியாது, மாடு புல்ல மட்டும்தான் நீங்கும். நிறைய மருந்து வந்து ஆணி வேறு, ஆணி வேறு புல்லு கிடையாது. அதெல்லாம் நம்ம இங்க பேசக்கூடாது. மாடு வந்து அதுக்கு வந்து மருந்து தேவை கிடையாது, அது அசை போடுறத நிப்பாட்டிடும். அப்ப அசை போடுறத நிப்பாட்டினா அதோட கொழுப்புல இருந்து அதோட மருந்து வரும். நீங்க சாப்பிடும் பொழுது, நீங்க சாப்பிடுறதுல பல இது இருக்கு. அதே மாதிரி பல மினரல் சால்ட்ஸ், கோல்டு, சில்வர், பல மினரல் சால்ட்ஸ் இருக்கு. அதை எல்லாத்தையுமே லிவர், உங்க குரு பகவான் தான் லிவர். அவர் கரெக்டா பார்த்து பிடிச்சு எங்க வந்து உஷ்ணம் கம்மியா அவங்க உடம்புல இருக்கோ அங்க வந்து கொழுப்பா வைப்பாரு. சரி, பின்னாடி நம்ம வந்து எடுத்துக்கலாம் தேவைப்படும் பொழுது அப்படின்ட்டு. சில விலங்குகள் ஹைபர்னேட் பண்ணும் தெரியுமா? எப்படி அதனால ஹைபர்னேட் பண்ண முடியுது? அதுக்கு சத்து எதெல்லாம் எங்க இருந்து வருது? அது கொழுப்புல இருந்து வருது. அது கொழுப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சி கார்போஹைட்ரேட்டா, புரோட்டீனா, மினரல் சால்ஸா, வைட்டமினா, இப்படி அப்படியே கொழுப்புல இருந்து கரைஞ்சி வருது. இப்ப ஒருத்தனுக்கு ஒரு கேன்சர் இருக்கு, அவனுக்கு எங்கேயுமே அவனுக்கு போக தேவையில்ல, உன் கொழுப்புல இருக்கு, கொழுப்பு தான் மருந்து சொல்லிட்டு போயிட்டார் வள்ளலார், சொல்லிட்டு போயிட்டார். உன் உடம்புக்குள்ளேயே மருந்து இருக்கு, சுரக்குது. அத வந்து நீ வந்து இந்த உடம்ப வந்து நீ வந்து உஷ்ண தேகமா மாத்து, பசித்திரு, அப்பப்ப சாப்பிடு. உன்னை பட்னியா இருக்குன்னு சொல்லடா, பசித்திருடா. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுல அந்த சிவனை ரீச் பண்ணக்கூடிய ஒரு தபம், அதான் தபஸ். தபஸ் அப்படின்னா உள்ள பசிச்சிருக்கவன் தான் தபஸ் இருப்பான். 10 இட்லி சாப்பிட்டவன் தூங்குவான், அவனுக்கு அவன் தபயோகியே கிடையாது. அப்ப அப்பப்ப நீங்க பசித்து இருக்கும் பொழுது உங்களுடைய உடம்புக்கு தேவையான மருந்து கொழுப்புல இருந்து கரைஞ்சு வருது. குரு பகவான் எந்த எவனுமே கொழுப்ப வந்து இப்படி சொல்லியிருக்க மாட்டான், கொழுப்பு குரு பகவான் சொல்லிட்டு. ஏன்னா கொழுப்புலதான் மருந்து இருக்கு. உன் உடம்புல எந்த இடத்துல உஷ்ணம் இல்லையோ அந்த இடத்துல கொழுப்பு இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நீ சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து மருந்து, உனக்கு தேவையான ஆயில், கோல்டு, காப்பர், ஆமா தாது, இது எல்லாமே தாது. நம்ம எல்லாத்தையுமே தாதுவா பாக்குறோம். தாது, தாதுவா பாக்குறோம். தாதுன்னு பேசணும்னா அது வேற இது. வைட்டமின் கிடையாது, மினரல் கிடையாது, புரோட்டீன் கிடையாது, எல்லாமே தாது. 7 தாதுவால் ஆனது. கொழுப்பு தாதுன்றது ரொம்ப முக்கியம் மக்களே. உம் அதுக்கும் உனக்கு உன்னுடைய பசின்ற உஷ்ணத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. சரியா? அதை புரிஞ்சுக்கிட்டு பசியோடு பண்ணுங்க. கபாலபதி பசியோடு பண்ணுங்க. நல்லா காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு சமோசா வரும் பொழுது சமோசாவும் சாப்பிட்டுட்டு இங்க வந்து கபாலபதி பண்ணா ஒன்றும் இருக்காது. அதே நேரம் சரி இன்னைக்கு பிரியாவுக்கு கிளாஸுக்கு போக முடியாது அப்படின்னாலும் பசித்து இரு.
பசித்து இரு. பசியோடு இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ம் இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. பல பல இது இருக்கு, பல இது இருக்கு. ஆமா, இந்த பயிற்சி பண்ணுங்க, அந்த பயிற்சி பண்ணுங்க, காலையில மூலபந்தம் பண்ணுங்க, கபாலபதி பண்ணுங்க, உடியானம் பண்ணுங்க. இதெல்லாம் ரெண்டாவது தான். நீ நல்லா யோகாவே பண்ணாலும் 3 வேளை சாப்பிட்டியா, சரிதான் போ. உனக்கு அங்க தலையில இருந்து ஒண்ணும் வராது. நம்ம சொல்றது விளங்கவே விளங்காது. அது எப்படி, அதுன்னு எண்ணெய் ஊத்துறது, எண்ணெய் ஊத்தி திரிய வைக்கிறது, அதெல்லாம் உனக்கு நான் சொல்றதே புரியாது 3 வேளை சாப்பிட்டேன்னா. ம் ஆமா. அந்த பசியை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா, ஆமா, உன்னுடைய உணர்வு, உன்னுடைய மனது, இது எல்லாத்துக்குமே அந்த பசி வந்துடும். அவனை பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். தமிழ்னா என்ன, எனக்கு தெரிஞ்சுக்கணுமே, எனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுமே. ம், ஆமா, தூங்க விடாது உங்களை. பசிய அடிச்சிடாதீங்க. எந்த பசியா இருந்தாலும் சரி, அடிச்சிடாதீங்க அந்த பசிய. போதும் மக்களே இன்னைக்கு. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. சரியா, இதெல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட பாடல் தான். ம் ஆமா, உத்தமன் தான். ஆமா, உத்தமன் தான் ஒருத்தன் கூடயே வராங்க. நண்பன் கிடையாது. நண்பன் வந்து கொல்லி வைக்கும் போது போயிடுவான். ஆமா, சில நண்பனால ஊருக்கே வர முடியாது, நிஜத்தான இல்லையா. சாகுற வரைக்கும் இருப்பான். சாகுற வரைக்கும் கூடயே இருக்கிறவன் தான் உத்தமன். கடைசி செத்ததுக்கு அப்புறம் 3 நாள் இருப்பான் கூட. தனஞ்செயனா கூட இருப்பான். உடம்ப வெட்டிக்க வச்சுதான் சாவான். ஆமா, கடைசி வரைக்கும் உடம்பு மண்ணா போற வரைக்கும் கூட இருக்கிறவன் தான் அவன் உத்தமன். அதை நீ புரிஞ்சுக்க. அப்படி நம்ம அப்படி ஒரு சாகு நமக்கு தேவை கிடையாது. உம் கண்ணை மேல் நோக்கி சொருகி சொர்க்கத்துக்கு போய் இந்த உடம்புக்கு டாட்டா பாய் பைன்னு நன்றி சொல்லிட்டு, ஆமா, உடம்ப வந்து விட்டுட்டு போகணும், செத்து போக கூடாது, இல்லையா. எல்லாத்துக்கும் அது நடக்கும் மக்களே. இல்லண்ணா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த பசித்திரு, அது வந்து உணர்ந்திருக்கேன்னா, சில நேரம் நம்ம அந்த நைட்டு சாப்பாடு வந்து அந்த 5 தோசை சாப்பிடுற இடத்துல ஒரு 2 தோசை அப்படி சாப்பிடும் போது ஆம், தூக்கம் வந்து எளிமையா வருது. அதாவது என்ன சொல்றது, நைட் டயர்ட்ல நம்ம தூங்குற மாதிரி இருக்கு. அந்த மந்தமா தூங்குற ஃபீல் வரல. வயிறு நிறைய அனுபவிச்சு தூங்கலாம், அனுபவிச்சு தூங்குங்க. அந்த மாதிரி இருக்கு. மந்தமா தூங்குற ஃபீல் இல்ல அந்த வயிறு நிறைய சாப்பிடும் போது. அது நிறைய தடவை நான் உணர்ந்திருக்கேன். சம்டைம்ஸ் பிள்ளைங்க எல்லாம் வரும்போது நம்ம மீத இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடுறோமா, அப்ப இருக்கிற ஃபீலும் நம்ம குறையா சாப்பிடும் போது இருக்கிற ஃபீலும் ரெண்டையுமே நான் உணர முடியுது அந்த டைம் வந்து. அது புரியுது. நான் அதே மாதிரி நீங்க பயிற்சி பண்ணும் பொழுதும் பசித்து பண்ணும் பொழுது அதோட எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும். அப்ப நைட்டு நம்ம வேகமா சாப்பிட்டாதான் அந்த காலையில அந்த பசி உணர்வுல அந்த ஹீட்டு உடம்புல அந்த ஸ்கின்ல இருந்து வரக்கூடிய வேர்வையெல்லாம் உங்களால உணர முடியும். நைட்டு நீங்க கம்மியா சாப்பிட்டாலும் ஒரு 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா காலையில அந்த பசித்து இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் வராது. ஆமா, அதே மாதிரிதான் பல விதத்தில் சொல்லியிருப்போம். இந்த பசித்திரு அன்னைக்கு அதை எப்படி உள்வாங்குறாங்கன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வருது, காய்ச்சல் வருது, தலைவலி வருது. ஆமா, பசிச்சிருக்க ஆசை போடுறதை நிப்பாட்டிட வேண்டியதான். நம்ம கொழுப்புல இருந்து எல்லாமே எடுத்துக்கணும். பார்க்கலாம். சரி மக்களே. காலையில நம்ம அந்த குறையா சாப்பிடும்போது காலையில நம்ம கிரியா பண்ணும் போது பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியுது. நான் வேகமா ஸ்வெட் ஆகுறது, அந்த தேவையில்லாத கழிவெல்லாம் வெளியேற ஃபீல் நல்லா தெரியுது. இதே இது நம்ம நைட்டு வந்து நல்லா டம்ப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில அந்த கிரியா பண்ற மூடும் இருக்க மாட்டேது நமக்கு. ஏதோ சம்திங் வயிறு வந்து ஃப்ரீ ஆக மாட்டேது அந்த டைம் வந்து. அந்த மந்தமாவே இருக்கு. காலையில கிரியா பண்ண வந்து முடியவே மாட்டேங்குது. ஏதோ நம்ம பண்ணணுமே அப்படின்னு ஒரு நம்மளா இழுத்து கட்டி அந்த ரெகுலரைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது பெருங்குடல்ல முன்னாடி இருக்கிற பாதி முன்னாடி, அதாவது நம்ம மலவாயில இருந்து எருவாயில இருந்து அந்த இருக்கக்கூடிய முன்னாடி உள்ள பகுதி தான் ரெக்டம், மலக்குடல்னு பேரு.
புரியுதுங்களா? பெருங்குடல் வேற, மலக்குடல் வேற. இப்ப நம்ம வந்து 3 வேளை சாப்பிடுறோம், நிறைய சாப்பிடுறோம் அப்படின்னா, நம்ம காலையில இன்னமும் உங்களுடைய உணவு பெருங்குடல்ல இருக்கு, எல்லாமே முழுமையா மலக்குடலுக்கு வரலன்னு அர்த்தம். அதனாலதான் காலையில மந்தமா இருக்கிறது. மலக்குடல்ல பெருங்குடல்ல இன்னும் உணவு இருந்துச்சுன்னா காலையில லங்ஸ்ல மியூக்கஸ் இருக்கும், கண்ணு எல்லாம் அப்படியே பொங்குன மாதிரி இருக்கும், தலையில வந்து நீர்க்க தங்குன மாதிரி இருக்கும், சோம்பேறியா இருக்கும், கண்ணை கொஞ்ச நேரம் மூடியே வச்சிருக்கலான் இருக்கும், ஒரு சாஞ்சி படுத்துக்கிட்டே இருக்கலான் இருக்கும், இல்லைங்களா? அப்ப வந்து உணவை வேகமாவும் சாப்பிடணும், கம்மியாவும் சாப்பிடும் பொழுது அந்த உணவு காலையில 6 மணி ஒரு 5 மணிக்கெல்லாம் மலக்குடலுக்கு வந்துடும். மலக்குடலுக்கு வந்துருச்சுனாலே நமக்கு வந்து மலம் வெளியே போயிடும், எல்லாமே இயல்புக்கு வந்துடும் நம்ம. சரிங்களா? அத உணவை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி பழகுங்க, இல்லையா? ஔவை சொல்லியிருக்கா இல்லையா? உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு. உண்டினா இடுப்பு கிடையாது. ஒட்டியானம் போட்டு நல்லா தங்கத்துல ஒட்டியானம் போட்டு இடுப்பை சுருக்கி காமிச்சா பெண்டிற்கு அழகுன்னு கிடையாது. பெண்டிற்கு அழகுனா ஒரு பெண்ணுக்கு சிறப்பே உணவை குறைக்கிறது, அந்த குடும்பத்துல உள்ள உணவையே குறைக்கிறது. சரிங்களா? குறைக்கிறதுனா தேவையான அளவுக்கு. ஆமா. சரிங்க, பார்க்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना,